60 வயசுக்கு மேற்பட்டவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான 5 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய சீனியர் டெக் ஹெல்த் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் மூத்த குடிமக்களுக்கு தேவையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் என்னென்ன டெக்னாலஜி அவங்க பயன்படுத்தினா அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிறத சார்ந்து தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு வரோங்க. நம்மக்கிட்ட நிறைய செல்வம் இருக்கும், ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் என்னன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும்தாங்க. குறிப்பா 60 வயசை கடந்த பெரியவங்க தங்களுடைய 2வது இன்னிங்ஸை ஆரோக்கியமா வாழ ஒரு சில எளிய மருத்துவ குறிப்புகளை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை முழுசா பாருங்க. கடைசியில் 60 வயசு மூத்தவங்களுக்கான ஒரு முக்கியமான அரசு திட்டம் பற்றியும் நான் சொல்ல போறேங்க. முதல்ல நாம் பார்க்க போகிறது உடல் பரிசோதனை மற்றும் கண்காணிப்பு. இதை ஏன் நாம் செஞ்சுக்கணும் அப்படின்னா, தவறாத மருத்துவ பரிசோதனை ஒவ்வொருவரும் செஞ்சுக்கணுங்க. முன்னாடி இருந்த மாதிரி உடம்பு வலி வந்தால் தான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணணும்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு பெயின் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. மாதம் ஒரு முறையாச்சும் பிபி மற்றும் சுகரை செக் பண்ணி அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. 3வதாக வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் உங்களுடைய கண் மற்றும் காதை பரிசோதனை செஞ்சு வச்சுக்கோங்க. கடைசியாக டாக்டர் கொடுத்த மாத்திரைகளை சரியான நேரத்தில் நீங்கள் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் தவறாமல் அதை எடுத்துக்குங்க. அடுத்ததா உணவு முறையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிறுதானியங்கள், பழங்கள் மற்றும் தண்ணீர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோங்க. வெள்ளை சர்க்கரை மற்றும் உப்பை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிடுங்க. செரிமானம் மெதுவாக தான் இருக்கும், அதனால் நார்சத்து உள்ள காய்கறிகள் மற்றும் சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக்குங்க. தாகம் எடுக்கலினாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 லிட்டர் தண்ணீராச்சும் குடிங்க. இது உங்களுக்கு மலச்சிக்கல் வராமல் தடுக்குங்க. அடுத்ததா நடைப்பயிற்சி செய்யறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துடலாங்க. வயசான காலத்தில் வர பெரிய பிரச்சனை என்னன்னா மூட்டு வலி தான். தினமும் காலையில் ஒரு 20 நிமிஷம் மெதுவாக நடைப்பயிற்சி செய்யுங்க. அப்படி செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அது காலை வெயிலில் விட்டமின் டி நமக்கு கிடைக்குங்க. நீங்கள் உங்களோட உடம்புல இந்த வெயில் படுற மாதிரி கொஞ்சம் அப்படியே நடந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகள் ரொம்ப வலுவாக இருக்கும். நீங்களும் ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்ததா மனநலமும் சமூக தொடர்பும் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களோட உடல் ஆரோக்கியம் மட்டும் போதாதுங்க, மன ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனிமையாக இருக்கிறத தயவு செய்து தவிர்த்துருங்க. நண்பர்களோட பேசுங்க, பேர குழந்தைங்களோட பேசுங்க. வேற யாருமே இல்லையா, உங்ககிட்ட ஒரு வண்டி இருக்குதா, வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நடந்து தான் போக முடியும் அப்படின்னா அப்படியே நடந்து ஒரு கடைக்கு போங்க. அங்கே போய் உட்காந்து ஏதாச்சும் பேப்பர் படிங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்தோடைய தொடர்புலேயே இருங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூளை கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். இன்னமும் உங்களோட மூளையை சுறுசுறுப்பாக ஆக்கிறதுக்கு நல்ல புத்தகங்களை வாங்கி படிங்க. சின்ன சின்ன கணக்குகளை போட்டு பாருங்கள். இதெல்லாம் உங்களுடைய மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முக்கியமான அந்த அரசு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குங்க. 70 வயசுக்கு மேற்பட்ட அனைத்து முதியவர்களுக்கும் இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச மருத்துவ காப்பீட்டு அரசு கொடுத்துட்டு வராங்க. இதை பற்றி தெரியாதவங்க உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையத்தை நீங்கள் அணுகினீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 60 வயசுக்கு மேற்பட்ட பெரியவங்க தயவு செய்து இதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. நாளைக்கு நண்பகல் 12 மணிக்கு இன்னொரு முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.